நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா, நம்ம கதிர், தனம் 2 பேருமே அங்க தனி குடித்தனம் போயிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம ரகுராம் இருக்கார்ல, அவர் வந்து சிலை மாரி ஆயிட்டாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து நம்ம மாயா, அதுக்கடுத்து ஜானகி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "மாயா எனக்கு வந்து தனத்த பார்க்கணும் போல இருக்கு. அவ சின்ன பிள்ளை. அவ என்ன பண்ணுவாளோ, ஏது பண்ணுவாளோ தெர்ல. கதிருக்கும் ஒரு வேலை இருக்கா என்னன்னு தெர்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை அவங்கள பார்த்து மீட் பண்ணி அவங்க செலவுக்கு இப்போதைக்காவது கொஞ்சம் காசு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஆத்திரப்பட்டு வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க, காசுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பெரியம்மா நம்ம கோயிலுக்கு போவோம், அவங்களே வந்து கோயிலுக்கு நான் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு கதிர்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க. ஏய் பெரியம்மா வந்து உங்கள பார்க்கணும்னு சொல்கிறாங்க, 2 பேருமே கிளம்பி கோயிலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கதிர், தனம் 2 பேருமே வந்து கோயிலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜானகி, மாயா 2 பேருமே வராங்க. வந்த உடனேயுமே வந்து விறுவிறுன்னு ஓடி போய் தனம் வந்து ஜானகி வந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா ஜானகிக்கும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. "ஏன் தனம் எதுக்கு இப்படி அவசரப்பட்ட?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அம்மா எனக்கு வந்து வேறு வழி தெரியலம்மா, நான் என்னம்மா பண்ணுறது?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிடி இப்போ என்னடி பண்ணுற? வீடெல்லாம் என்ன பண்ணுறது? சாப்பாடு இதுக்கெல்லாம் காசு வேணும்ல, என்ன பண்ணுற?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அம்மா வீடு ஒரு சின்ன வீடு பார்த்துருக்கோம்மா, அதில் தான் தங்கியிருக்கோம், வீடெல்லாம் பார்த்தாச்சு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிடி இந்தாடி இதில் வந்து கொஞ்சம் காசு இருக்குது, இதை வச்சு இப்போதைக்கு வச்சுக்கோ, அதுக்கடுத்து அம்மா கொண்டு வந்து தாரேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்காங்க. "அம்மா என்னம்மா நீ, எனக்கெல்லாம் காசு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்லிடுறாங்க. "ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க, காசு வேண்டாமா, தனியாக போயிட்டீங்க, காசுக்கு என்ன பண்ணுவீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "அம்மா நான் யார் கூட தனியாக வந்திருக்கேன், என் புருஷன் கூட வந்திருக்கேன், எனக்கு கதிர் தான் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துப்பான் சரியா, நான் அவன் கூட வெளியில் வந்துட்டா அவன் தான் சம்பாரித்து என்னை வந்து பார்த்துக்கிறணும், நீங்கள் எது காசு தரீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னை கதிர் பார்த்துக்குருவான், என்ன கதிர்?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆமாத்த நான் பார்த்துக்கிறேன், நான் கூட வந்து ஒரு சிலிண்டர் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், எனக்கு டெய்லி சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குது, அதை வச்சு வாடகை அதுக்கடுத்து குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து அந்த காசை வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கதிர் வந்து சொல்லிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகிக்கு வந்து இருந்தாலும் மனசு இல்லை, இருந்தாலும் இந்த காசை வச்சுக்கோங்க, திடீர்னு செலவுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா வேண்டாம்மா காசை விடுமா, அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "உங்கள் அப்பா வந்து யார்கிட்டையுமே பேசலை, எல்லோரும் போய் பேசுனாங்க, அவர் அமைதியாகவே அந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடக்காரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா அப்பா வந்து நான் இந்த அளவுக்கு பேசிட்டு வந்ததுனால அப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார், நீதாம்மா பார்த்துக்கிறணும், அப்பா வந்து நீ அந்த அளவுக்கு நம்பினார், என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி, இந்த வீட்டில் உள்ள யாருமே வந்து என் பேச்சை கேட்க மாட்றாங்க, ஆனால் என் பொண்ணு கேட்பான்னு சொல்லிட்டு என் மேலே வந்து அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாரு, கடைசியில் அந்த நம்பிக்கையை வந்து நான் கெடுத்துட்டேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்பா வந்து எப்படியாவது பார்த்துக்கோமா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் நீ கவலைப்படாத, அவரை நான் பார்த்துக்குறோம், நீங்கள் 2 பேரும் வந்து எப்படியாவது சந்தோஷமாக இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க. "சரிம்மா நாங்கள் கிளம்புறோன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்துல கிளம்புறாங்க. இங்கே பார்த்தா ஜானகிக்கு வந்து மனசே இல்லை, மாயா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. "என்ன மாயா, இருந்தாலும் வந்து தனம் வந்து சின்ன பொண்ணு, எப்படி வெளியில் இருப்பாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி கேட்காங்க. "பெரியம்மா விடுங்க, அவங்க என்ன சின்ன பொண்ணுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்க சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது, கூட வந்து கதிர் இருக்கான், கதிர் நல்லபடியாக பார்த்துக்குவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, வாங்க போவோன்னு" சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம கதிர், தனம் 2 பேருமே காட்டுறாங்க. நம்ம கதிர் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து கொண்டு வந்து தனத்துக்கு கொடுக்காங்க. "தனம் இந்தா சாப்பிடு, எதுக்கு அழுதுகிட்டே இருக்க, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. "இல்லை கதிர், எனக்கு வந்து சாப்பாடே இறங்க மாட்டேக்கு, வீட்டில் வந்து எங்கள் அப்பா ஞாபகமாகவே இருக்குது, எங்கள் அப்பாவை போய் பார்க்கணும் போல் இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் இப்போல்லாம் உங்கள் வீட்டுக்கு போக முடியாது, போனால் எந்த சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது, நம்மளை அடித்தாலும் அடிச்சிருவாங்க, அந்தளவுக்கு வந்து பேசிட்டு வந்தாச்சு, தயவுசெய்து வந்து இனிமேல் அங்கே போகிறத பற்றி நினைக்காத, அவங்களாம் வந்து மனசு மாதிரி கூப்பிடட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க. "இல்லை இருந்தாலும் வந்து எனக்கு அப்பாவோட ஞாபகமாகவே இருக்குது, அப்பா வந்து இந்நேரம் சாப்பிட்ருக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும், அப்பா என்ன நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, என்னதான் இருந்தாலும் மாமாவுக்கு அந்த கோவம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் போக போக அவரே புரிஞ்சுக்கிடுவார், புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏற்றுக்கிடுவார் சரியா, வீட்டில் உள்ளவங்களும் மாமா ஒன்றும் அப்படி சும்மா விட்டுற மாட்டாங்க, எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க, உன்னைய நான் தானே பார்த்துக்கணும், என் பேச்சை கேளு, சாப்பிடு, இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ரகுராம் வந்து இவங்க தனம் சொன்ன மாதிரி அதே ரூமில் அந்த கட்டிலில் வந்து சாஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து தனம் வந்து இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, தனத்துக்கு வந்து என்னை விட அவன் தான் முக்கியமாக போச்சு, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்ட இருந்து வந்து நம்ம ஜானகி வந்து வந்துடுறாங்க. ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருக்காரு, சாப்பிட கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட அந்த ரூமுக்குள்ளே வந்துருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.